நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வரலாற்றிலிருந்து ஒரு பாடத்தை கூட கற்றுக்கொள்ளாத நாடு பாகிஸ்தான். தற்போது நடந்த தீவிரவாத செயலுக்கு பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் புகட்டப்படும். மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் திண்டுக்கல்லில் பேட்டி. திண்டுக்கல்லில் ஸ்ரீ அபிராமி அம்மன் பக்தர் குழு நடத்தும் ஆன்மீக கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிரா மாநில கவர்னர் CP ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். எதனால பண்ணலாம்னு திருமாவளவன் கிட்ட கேளுங்க. அண்ணா திருமாவளவன்னா இந்த மாதிரி தீவிரவாதம் உள்ள புகுந்து நம்முடைய மக்களை கொண்டு வைக்கிறார்கள். மனைவியின் கண் முன்னாகவே கணவன்மார்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒரு சகோதரி கதறுகிறார், என்னையும் சுற்றி கொண்டு விட்டு போவது. நான் உயிரோடு இருவதற்காக மோடியிடம் சென்று செல்ல வேண்டும் என்கிறது. இதற்கு பிறகும் பாகிஸ்தான் மீது நாம் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று சொன்னால் எதற்கு நடவடிக்கை எடுக்கலாம்? ஒரு விளம்பரத்துக்காக பண்ண பேசுகிறார். எது விளம்பரத்துக்காக பண்ண திருமாவளவன் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், இப்படி பேசினால் தங்களுடைய வாக்கு வங்கி பலப்படும் என்று நினைக்கிறார். காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் தவறுகளை செய்வதன் மூலமாக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறலாம் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் ஒரு நாள் தேவையை தடுத்து போகும். போன்ற பேச்சுக்கள் எல்லாம் பேசுபவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்றுதான் நான் இதே உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியது. கேரள கவர்னருக்கு பரிபூர்ணமாக அதிகாரம் இருக்கிறது. துணைவேந்தர்களை நியமிப்பது என்பது கவர்னருடைய முழுமையான உரிமை என்று சொல்லியதும் இதே உச்ச நீதிமன்றம் தான். 2 தீர்ப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். சட்ட வல்லுநர்களை கொண்டு இது போன்று மோதல்கள் ஏற்படாமல் தடுப்பதுதான் எதிர்காலத்தில் நன்மை பயக்கும் என்று நான் கருதுகிறேன். யாரெல்லாம் திண்டுக்கல் மலைக்கோட்டையின் மேலே சென்றிருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் எளிதாக புரியும். இதுல இந்து தெய்வங்களை வைப்பது மட்டும்தான் தர்மம், இந்து தெய்வங்களை வைப்பது மட்டும்தான் நியாயம், இந்து தெய்வங்களை வைப்பது மட்டும்தான் நீதி என்று எல்லோருக்கும் புரியும். இதற்கு யாரும் ஒரு பெரிய சான்றுகளை தேடி அலைய வேண்டியதில்லை. வைக்கப்படாமல் இருக்கிறது என்பது வேறு, வைக்கப்பட வேண்டியது என்பது மறுக்க முடியாத உண்மை. சார், அது தொழில் துறையோட கண்ட்ரோல்ல இருக்குது மலைக்கோட்டை. அது அனுமதி மத்திய அரசு தான் கொடுக்கணும். நீங்க மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கலாம். கவலையப்படாதீர்கள், நிச்சயமா நாங்கள் கொடுப்போம். நீங்கள் ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், வைக்க வேண்டியது நியாயமா இல்லையா என்பதை மட்டும் நாளை காலையில் பத்திரிகையில் எழுதுங்கள். மத்திய அரசுக்கு என்ன வலியுறுத்தலை தர வேண்டும் என்பதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். நான் உங்களிடம் வேண்டுவதெல்லாம் இந்த இந்து தெய்வங்களை மீண்டும் மலையிலே கொண்டு அந்த கோயில்களை வைப்பது சரியா தவறா? சரி என்பதுதான் சத்தியம். அதை மட்டும் மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள். மற்றதை நீங்கள் சொல்கின்ற அந்த செயலை நாங்களே செய்வோம். காலக்கெடு எதற்கும் வைக்க முடியாது. ஜனநாயகத்தில் சட்டத்தை நம் கையிலே எடுத்துக்கொள்வது என்பது மிக சரியாக இருக்கிறது. மக்களினுடைய உணர்வுகளும் அதுக்குரிய நேரமும் வருகிற பொழுது நாம் நிச்சயமாக சட்டத்துக்கு இந்த காரியங்களை துணைவேந்தர் நடத்தினாங்க. தீர்ப்புக்கு அப்புறம் நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் துணைவேந்தர்ல ஒரு 9 துணைவேந்தர் தான் இது மிரட்டலால பாதி பேர் சொல்றாங்க. தமிழகத்திலே எல்லாத்திற்கும் மிரட்டல்கள் உண்டு என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். துணைவேந்தர்கள் மட்டும் விதிவிலக்காக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தமிழகத்திலே எப்படி சாத்தியமாகும்? பாஜக அதிமுக கூட்டணியை இன்னைக்கு அதிமுக MLA கூட்டத்துல நிறைவேறுவது வேளாண் சொல்லியிருக்காங்க. நயினாரை ஏற்கனவே சந்தித்தீர்கள் அல்லவா? அவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். நயினார் சொல்ல வேண்டிய பதிலுக்கு ஒரு ஆளுநர் பதில் சொல்வது சரியாக இருக்காது.